ஹாய், இன்னைக்கு வந்து டே ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன வீடியோனே உங்களுக்கு தெரியலனா, நான் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அதாவது நான் வந்து ஒரு 3 மந்த்ஸில் 90 டேஸில் வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறேன்னு. அதாவது நான் வந்து என்னையை புஷ் பண்ணி நான் வந்து என்னோட பாடியில் நான் வந்து ஒரு 6 பேக் கொண்டு வர போகிறேன்னு நான் வந்து சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அதோட டே ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. அதாவது டே ஃபர்ஸ்ட் வீடியோனா நான் என்னென்ன பண்ணேன், ப்ளஸ் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணேன், ப்ளஸ் வந்து என்னோட பாடி கரண்ட் கண்டிஷன் என்ன, கரண்ட் வெயிட் என்ன, அதுக்கப்புறம் நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன்றதை தான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் முடிஞ்ச அளவுக்கு இதை vlog-ஆ கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டே ஃபர்ஸ்ட் என்னோட பாடி வெயிட் என்னன்னு பார்த்தோன்னா, நான் வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் இந்த வெயிட் எடுத்தேன். அதாவது பிஃபோர் ஒர்க் அவுட் என்னோட வெயிட் வந்து 78.5 kg அந்த டே 1. Perfect. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து இந்த வீக் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். ஏன் அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸ் வீக், அதாவது இந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் வீக்கில் என்னோட 1 டே கலோரி இன்டேக் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 3500லேருந்து 3000 கலோரிஸ் வரைக்கும் நான் ஒரு நாளில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை வந்து அப்படியே கட் டவுன் பண்ணிட்டு இந்த வீக் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு 2300லேருந்து ஒரு 2000 கலோரிஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த வீக்கில் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் நான் இவ்வளோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா, அதாவது 2000 கலோரிஸ் எடுத்ததுக்கு அப்புறமா என்னோட வெயிட்ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த டயட்டை வந்து இன்னுமே ஆப்டிமைஸ் பண்றதான்னு யோசிக்க போறேன். ஸோ இந்த வீக் டே ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2300 கலோரிஸ் சாப்பிட்ருக்கேன். ஸோ டே இனிமேல் செகண்ட் தேர்ட் இந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்டேட் என்னன்றதை அதில் பார்க்கலாம். ஸோ டே ஃபஸ்ட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இதோட நான் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா இதுவே எனக்கே இன்றைக்கி தான் வந்து டே 1. நான் வந்து என்ன ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன டயட்லாம் நான் எடுத்தேன்னு ரொம்ப கிளியராக சொல்லணும்னு நினச்சேன்னா ஆக்சுவலி என்னால் வந்து முடியாது. ஏன்னா நானே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வீக்கில் இருக்கேன். இது வந்து எனக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னா அது கரெக்டாக இருக்காது, ரைட்டாக? ஸோ நான் வந்து நம்ம வந்து இப்போ டே ஃபர்ஸ்ட்டில் இருக்கும்போது டே 10ல் இல்லை டே 15ல் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். அன்னைக்கு என்னோட பாடியில் என்ன சேஞ்ச் தெரியுதுன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தட் நான் என்னால் வந்து ஓகே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சு ஓகே இதெல்லாம் கை கொடுக்குது, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க. சேனலுக்கு நியூவாக இருக்கும். இந்த 90 டேஸில் என்னோட வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்களும் இன்ஸ்பயர் ஆவீங்க. இல்லை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். பாய்.